வெல்கம் பேக் டு இறைகுலம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 8th ஸ்டாண்டர்டோடைய சப்ளிமெண்டரி புக்கான பாரத் கி கோஜ் அப்படிங்கிற புக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசனான அகமது நகர் கா கிலா பத்தி பார்க்க போறோம். லெசனுக்குள்ள போகலாம். யக் மேரி நவ்வி ஜெயில் யாத்ரா தி. யக் மீன்ஸ் இது. மேரிங்கிறது இந்த இடத்துல ஜவஹர்லால் நேருவை குறிக்குது. ஜவஹர்லால் நேரு தான் இந்த புக்கை எழுதி இருக்கிறாங்க. சோ ஜவஹர்லால் நேருவை பத்தி தான் இந்த இதுல ஃபுல்லா இருக்கும். மேரிங்கிறது ஜவஹர்லால் நேருவோட நவ்வி ஜெயில் யாத்ரா தி. நவ்வி மீன்ஸ் 9th 9வது ஜெயில் யாத்ரா. ஜெயில் யாத்திரா ஜெயிலுக்கு போற அந்த யாத்திரையா இருக்குது. 9th டைமா அவங்க ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. ஹமே யஹா ஆயே 20 மஹீனே சே பி அதிக் சமயா ஹோ சுகா தா. ஹமே மீன்ஸ் நாங்க. அவங்க கூடவே நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அதுல அவங்களோட யஹா ஆயே யஹா மீன்ஸ் இயர். அந்த ஜெயிலுக்கு ஆயே மீன்ஸ் வந்து 20 மஹீனே சே 20 மீன்ஸ் நம்பர் 20 மஹீனேனா மந்த் 20 மாசத்தை விட பி மீன்ஸ் ஆல்சோ அதை தாண்டி அதிக் மீன்ஸ் ஜாஸ்தி, சமய் மீன்ஸ் டைம், அதிகமான டைம் வந்து ஹோச்சுக்கானா ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க ஜெயிலுக்கு வந்து 20 மாசத்தை விட அதிகமான நாள் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜப் ஹம் யஹா பஹுஞ்சே தோ அந்தியாரே ஆகாஷ் மே जिल मिलाते दूज के चांद ने हमारा स्वागत किया. जब மீன்ஸ் when, எப்ப வந்து ஹம் மீன்ஸ் நாங்க, யஹாங் மீன்ஸ் இந்த இடத்துக்கு, அதாவது ஜெயிலுக்கு, பகுஞ்சே மீன்ஸ் ரீச் ஆகுது, வந்து சேர்ந்தாங்களோ, தோ அந்தியாரே ஆகாஷ்மே, அந்தியாரே மீன்ஸ் நம்ம டார்க்கான நல்லா இருட்டா இருக்கக்கூடிய ஆகாஷ் மீன்ஸ் ஸ்கை, அந்த இருண்ட ஸ்கைல வந்துட்டு ஜில் மிலாத்தே தூஜ்கே சாந்த். ஜில் மிலாத்தே தூஜ் மீன்ஸ் ரொம்ப ஷைனிங்கா மின்னுதுன்னு சொல்லுவாங்க, ஷைனிங்கா இருக்கக்கூடிய சாந்த் மீன்ஸ் மூன். அந்த மூன் வந்துட்டு நல்லா முழு நிலவா இருக்கக்கூடிய அந்த மூன் வந்து ஹமாரா ஸ்வாகத் கியா. ஹமாரால எங்களை வந்துட்டு ஸ்வாகத் மீன்ஸ் வெல்கம், வரவேற்கிறது. அவங்கள வரவேற்க அந்த முழு நிலவு ரொம்ப இருட்டா இருக்கக்கூடிய அந்த ஸ்கைல இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு முழு நிலவு வந்து இவங்க வரவேற்கிறாங்க. சுக்ல பக்ஷ ஷுரு ஹோ சுகாத்தா. சுக்ல பக்ஷ மீன்ஸ் அந்த முழு நிலவு தினம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கல் டேர்ம். சுக்ல பக்ஷம் வந்துட்டு ஷுரு ஹோ சுகாத்தா. ஷுரு மீன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது அந்த சுக்ல பட்சத்துல மூன் வந்து முழுசா இருக்கும், முழு நிலவா இருக்கும். ஷுரு ஹோ சுகாத்தா, அப்பதான் வந்து சுக்ல பக்ஷம் ஆரம்பிச்சிருக்கு. தப் சே ஹர் பார் ஜப் நயா சாந்த் உகாத்தா ஹை. தப் மீன்ஸ் அப்போ, அப்பத்துல இருந்து ஹர் பார்னா ஒவ்வொரு முறையும், ஹர் மீன்ஸ் ஒவ்வொரு, ஹர் பார் அப்படின்னா ஒவ்வொரு முறையும், ஜப் மீன்ஸ் எப்பெல்லாம் வந்து நயா சாந்த் மீன்ஸ் மூன், நயா சாந்த், நயானா புதுசு, அதாவது நயா சாந்த் அப்படின்னா புது நிலவு வந்து உகுத்தா மீன்ஸ் அரைஸ், உயர்றது. எப்பெல்லாம் வந்து அந்த முழு நிலவு வந்து உயருதோ, தோ ஜெய்சே முஜே யாத் திலா ஜாத்தா ஹை. ஜெய்சே மீன்ஸ் லைக் தட். அது என்ன பண்ணுமா, முஜேனா எனக்கு, யாதுன்னா ஞாபகம், யாது திலா மீன்ஸ் ஞாபகத்தை படுத்துமா, ஞாபகத்தை கொடுக்குமா. திலா ஜாத்தா ஹை ஞாபகத்தை கொடுக்குது. என்ன ஞாபகத்தை? கி மேரே காராவாஸ் கா ஏக் மஹீனா அவுர் பீத் கயா. மேரேல என்னுடைய காராவாஸ்னா சிறைவாசம் சொல்லுவோம் இல்லையா, இம்ப்ரிசன்மெண்ட். அந்த காராவாஸ் நடந்து ஏக் மஹீனா ஒரு மாசம் வந்து அவுர் பீத் கயா. அவுர் மீன்ஸ் திரும்பவும், திரும்பவுமே பீத் கயானா ஸ்பெண்ட் ஆயிடுச்சு, திரும்பவும் கடந்து போயிடுச்சு. நான் இங்க காராவாஸ்க்கு வந்து ஒரு மாசம் இன்னும் அதிகமா கழிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. चांद मेरे बंदी जीवन का स्थायी सहचर रहा है. சாந்த்னா மூணு, அந்த நிலவு வந்துட்டு மேரேனா என்னுடைய, பந்தி ஜீவன்கா, பந்தினா அடைப்பட்ட அப்படின்னு சிறைபிடிக்கப்பட்டன்னு சொல்லுவாங்க இல்லையா, பந்தி ஜீவன்கா அதாவது சிறைபிடிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையோடைய ஸ்தாயி சகச்சார். ஸ்தாயி மீன்ஸ் பர்மனன்ட், சகச்சார் அப்படின்னா துணைன்னு அர்த்தம், கம்பெனின்னு அர்த்தம். ஸ்தாயி சகச்சாரன் ரொம்ப நெருக்கமான நிரந்தரமான ஒரு கம்பெனியனா ரகுஹை அதுதான் இருந்துட்டு இருக்குது. வகி முஜே இஸ் பாத் கி யாத் திலாத்தா ஹை. வகினா அதுதான் வந்து முஜேனா எனக்கு, இஸ் பாத்னா விஷயம், இந்த விஷயத்த யாத் திலாத்தா ஹை. யாத ஞாபகப்படுத்துமா, திலாத்தானா கொடுக்கறது, ஞாபகம் ஊட்டுமா. என்ன ஞாபகம் ஊட்டும் அப்படின்னா, கி அந்தேரா கே பாத் உஜாலா ஹோத்தா ஹை. அந்தேரானா இருட்டுக்கு பாத்னா ஆஃப்டர், இருட்டுக்கு பிறகு உஜாலா ஹோத்தா ஹை. உஜாலா மீன்ஸ் வென் பை பிரைட்னஸ். அந்த இருட்டுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது இதுதான் எனக்கு ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட்,
இதுல நமக்கு இமேஜஸ் கொடுத்திருக்கிறாங்க. ரூம் நம்பர் 18 கொடுத்து ஆக்குபைட் பை த ஹானரபிள் Pandit Jawaharlal Nehru, the Prime Minister of India, during his detention in 1942 to 1945. 1942ல இருந்து 45, அதாவது 3 வருஷங்கள் வந்து இந்த ஜெயில தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. अहमद नगर किले का वग कक्षा जहां 1942 to 45 में जवाहरलाल नेहरू की रखा गया. ஜவஹர்லால் நேரு ரக்கான இருந்தது, அவங்க இருந்தது அகமது நகர் கிளை, அதாவது அந்த போர்ட்ல தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. கக்ஷி மீன்ஸ் அந்த கிளாஸ், அந்த ரூம்ல தான் அவங்க இருந்திருக்காங்க. 1942 to 45 வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சன் 1953, அதாவது சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு ஜவஹர்லால் நேருனே அகமது நகர் கிளே அந்த அவங்க ஜெயில இருந்தாங்களே அந்த இடத்துக்கு புனக யாத்ரா மீன்ஸ் அகைன் திரும்பவும் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப போனப்ப உண்ட கூட்டம். நெக்ஸ்ட் அத்தீத் கா பார். அத்தீத் மீன்ஸ் பாஸ்ட், கடந்த காலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கடந்த காலத்தோடைய பாரம்னா சுமைகள் சொல்லுவோம் இல்லையா, பாரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இது அத்தீத் கா பார், அந்த கடந்த காலத்தோடைய சுமைகள். दूसरी जेलों के तरह यहाँ अहमद नगर के किले में भी मैंने बागवानी करना शुरू कर दिया. दूसरी மீன்ஸ் அனதர், வேற மத்த இடத்துலன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜெயிலோ மீன்ஸ் ஜெயில்ஸ், மத்த ஜெயில்ஸ்ல மாதிரி, தரக் மீன்ஸ் லைக் தட், அதே மாதிரியே யஹாங்னா இங்கேயும் அகமது நகர் கே கிலே மேபி, அகமது நகரோடைய அந்த போர்ட்ல கூட மைனே நான் வந்து பாகவானி கர்னா சுரு கர்தியா. பாகவானி கர்னா மீன்ஸ் தோட்டம் அமைக்கிறது, தோட்டம் செய்வோம் இல்லையா, அத தோட்டம் அமைக்கிறத சுரு கர்தியா. சுரு மீன்ஸ் ஸ்டார்ட், நான் வந்து ஆரம்பிச்சேன். நேருஜி என்ன பண்றது, அங்க இருந்த போது கூட அவரு தோட்டம் அமைச்சிருக்கிறாரு அந்த இடத்துல. மை ரோஜ் கை கண்டே तपती धूप में भी फूलों के लिए क्यारियां बनाने में बिताने लगा. மைனா நானு, ரோஜ் மீன்ஸ் டெய்லி, கை மீன்ஸ் மெனி, கண்டே மீன்ஸ் நேரம், அதாவது நேரத்தை, டெய்லியும் நிறைய நேரம். தப்தி தூப் மேபி, தப்தினா பர்னிங், எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய, தூப்னா சன், அந்த வெயில்ல ரொம்ப எரியக்கூடிய அந்த வெயில்ல கூட, மேபி மீன்ஸ் ஆல்சோ அந்த வெயில்ல கூட, பூலும் கேலிய, பூலம்னா ஃபிளவர்ஸ், அந்த பூக்களுக்காக, கியாரியாங்னா கார்டன், அந்த கார்டனை பனானேனா உருவாக்குறதுல, அந்த கார்டனை உருவாக்குறதுல பித்தானே மீன்ஸ் ஸ்பெண்ட் பண்றது, காலத்தை கடக்கிறது, அதாவது அந்த சுட்டெரிக்கக்கூடிய அந்த வெயில்ல கூட அவர் என்ன பண்ணுவாரு, டெய்லி நிறைய நேரம் வந்து அந்த கியாரியாங், அந்த தோட்டத்தை உருவாக்குறதுல செலவிடுவாராம். மிட்டி பகுத் கராபத்தி, மிட்டினா மணல், அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணு வந்து பகுத் கராப்னா ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கிறது. பகுத் கராப்தி ரொம்பவே அது மோசமான நிலைமையில இருந்திருக்கு. பத்ரிலி அவுர் புராணே மல்பே அவுர் அவசோஷம் சே பரி புயி. பத்ரிலி மீன்ஸ் அந்த ஸ்டோன், ரொம்ப கல்லா இருக்கிறத பத்ரிலின்னு சொல்லுவாங்க. அவள் புராணே மீன்ஸ் ஓல்டு, ரொம்ப பழைய காலத்துல இருக்கக்கூடிய மல்பேனா அந்த இடிபாடுகள்னு சொல்லுவாங்க, கட்டடங்கள் பாதி இடிஞ்சு பாதி இடியாம இருக்கும் இல்லையா, அத புராணே மல்பேன்னு சொல்லுவோம். அவசோஷம் ஆல்சோ அந்த எஞ்சி உள்ளது, அதாவது இடிபாடுகள் பேலன்ஸ் இருக்கிறது, அவதான் அவசோஷம்னு சொல்லுவோம். பரி மீன்ஸ் அந்த இதை மட்டும்தான் நிறைஞ்சிருந்தது, கல்லு பழைய கட்டடம் இடிஞ்சு பாதி இடியாம இருக்கு, அந்த மாதிரி இதாலதான் நிறைஞ்சிருந்தது. அதனால அங்க தோட்டம் உருவாக்க ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. चूंकि यह इतिहास स्थल है इसलिए अतीत में इसने कई युद्ध और राजमहलों की दुर्बिसंधियों देखी है. சாங்கி யக் இத்திஹாஸ் ஸ்தல் ஹை. சாங்கி மீன்ஸ் சின்ஸ், என்றாலும் சொல்லுவோம் இல்லையா, இருந்தாலும் சொல்லுவோம் இல்லையா. इतिहास स्थल है. इतिहास स्थल मीन्स हिस्टारिकल प्लेस. इतिहास मीन्स हिस्टारिकल, स्थल मीन्स प्लेस, हिस्टारिकल प्लेस இருந்ததுனால इसलिए अतीत में इसका कई युद्ध और राजमहलों की दुर्बसंधियां देखी हैं. इसलिए அதனால ஹிஸ்டாரிக்கல் பிளேஸா இருந்த வாசி அத்தித் மீன்ஸ் பாஸ்ட், அந்த கடந்த காலத்துல இஸ்னே இதுல கையை யுத்த அவர் ராஜ்மஹலும் கை மீன்ஸ் மெனி நிறைய, யுத்தனா யுத்தங்களும், அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ராஜ்மஹலும் ராஜ்மஹல்னா ராஜ பேலஸ் சொல்லுவாங்க, ராஜாக்களோட பேலஸ்ல இருந்த துர்பசந்தியும் மீன்ஸ் அந்த தவறுகள் சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியதும் தேக்கினா பார்க்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய அந்த
பாதி உடஞ்சு உடையாம இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதையும் பார்க்க முடியுது. அங்க நடந்த யுத்தங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியுது. யஹா கா இத்திஹாஸ் பகுத் புராணா நகி ஹை. யஹா கா இத்திஹாஸ், இந்த யஹா மீன்ஸ் இயர், இங்க இருக்கக்கூடிய இத்திஹாஸ், இத்திஹாஸ்னா இது இத்திஹாசம், இந்த ஹிஸ்டரி வந்துட்டு பகுத் புராணா நகி ஹை. பகுத் ரொம்பவே, புராணா ஓல்டு, ரொம்பவே பழங்காலத்து இது கிடையாது. இங்க நடந்த அந்த இतिहासம் வந்து அகமது நகர்ல நடந்தது ரொம்பவே பழசு கிடையாது. घटनाओं की दृष्टि से इसकी कई विशेष अहमियत भी नहीं है. घटनाओं மீன்ஸ் இன்சிடென்ட், அங்க நடந்த நிகழ்ச்சியோடைய திருஷ்டின பார்வையில பார்த்தோம் அப்படின்னா, इसकी கோயில இனி எந்த விதமான விசேஷ் அகமியத் பி நகி ஹை. விசேஷ ஸ்பெஷலான அகமியத் அப்படின்னா முக்கியத்துவம்னு அர்த்தம். இம்பார்ட்டன்ஸ் கூட நகி ஹை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா அங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு முக்கியத்துவமான எந்த விதமான இதுவும் அங்க கிடையாது, அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. पर इससे जुड़ी एक घटना आज भी याद की जाती है. पर मीन्स பட் ஆனா, इससे जुड़ी एक घटना, इससे இதோட जुड़ी மீன்ஸ் சேர்ந்த, அதாவது இணைக்கப்பட்ட एक घटना ஒரு இன்சிடென்ட், ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு आज भी மீன்ஸ் இன்னைக்கும் கூட, பி மீன்ஸ் ஆல்சோ, இன்றும் கூட, ஆஜ்னா இன்று, பீனா ஆல்சோ இன்றும் கூட, யாதுக்கு ஜாதிங்க, யாதுன்னு ஞாபகம், இன்னைக்கும் கூட ஞாபகத்துல வச்சுக்கப்படுதா. என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, யக் घटना है. யக் घटना இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, चांद बीबी नाम की एक सुंदर महिला के साहस की कहानी. चांद बीबीங்கிறது ஒருத்தவங்களோட நேம். नाम की एक सुंदर महिला, சுந்தர்னா பியூட்டிஃபுல்லான, மகிலானா ஒரு லேடி, ஒரு அழகான ஒரு லேடியோட சாகஸ் கி கஹானி, சாகஸ்னா கரேஜ், ஒரு தைரியமான அந்த கஹானினா ஸ்டோரி, அதுதான் வந்து ஞாபகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. जिसने इस किले की रक्षा के लिए अकबर की शाही सेना के विरुद्ध हाथ में तलवार उठाकर अपनी सेना का नेतृत्व किया. जिसने மீன் அவரு, அவங்க, இஸ் கிலேக்கு ரக்ஷா கேலியே, இஸ்னா இந்த கிளே மீன்ஸ் இந்த ஃபோர்ட், இந்த கோட்டையோட ரக்ஷா கேலியே, ரக்ஷால காப்பாத்துறதுக்கு வேண்டி, அக்பர் கி ஷாஹி சேனாகே விருத், அக்பருடைய ஷாஹி சேனா, ஷாஹினா அரசு, அக்பருடைய அரசுடைய ராணுவம், சேனா மீன்ஸ் ராணுவம், ஆர்மியோடைய விருத் மீன்ஸ் அந்த விரோதம் ஏற்படுத்துற, அவங்க கூட சண்டை போட்டிருக்கிறாங்க. ஹாத் மே தல்வார் உட்டாக்கர் அப்படி சேனாக்கா நேதృత్వ கியா. ஹாத்னா கையில வந்துட்டு, தல்வார்னா ஸ்வாட், அவங்க வாள் எடுத்துக்கிட்டு, உட்டாக்கர் லிப்டிங், அவங்க கையில வாள் எடுத்துக்கிட்டு, அப்படி சேனா தன்னுடைய சேனையை வந்து நேதృత్వனா வழி நடத்துறது, அவங்க நேதృత్వக்கியா, அவங்களோட தன்னோட சேனையை வந்து அவங்க கண்காணிச்சு வழி நடத்தி இருக்கிறாங்க. पर अंत में उसकी हत्या उसके अपने ही एक आदमी के हाथों हुई. பர் மீன்ஸ் பட் ஆனா, அந்துமேனா கடைசியா, இறுதியில வந்துட்டு, உஸ்கி ஹத்தியா, அவங்க உஸ்கினா அவளுடைய, ஹத்தியானா இறப்பு, அவங்களுடைய அந்த இறப்பு வந்துட்டு, உஸ்கேனா அவளுடைய, அப்பனேகி ஏக் ஆத்மி, அப்படின்னா தன்னுடைய, அவங்களுடையவே, ஏக் ஆத்மி ஒரு மனுஷனாலதான், ஹாத்தோனா கையால நடந்துச்சு. அதாவது அவங்களோட ஆர்மியில இருக்க ஒரு ஆளே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட், खुदाई के दौरान हमें जमीन की सतह के बहुत नीचे दबे हुई प्राचीन दीवारों की हिस्से और कुछ गुंबदों और इमारतों के ऊपरी हिस्से मिले. குதாயிக்கு தௌரான், குதாயி மீன்ஸ் எக்ஸ்கவேஷன் சொல்லுவோம் இல்லையா, அகலாராய்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அகலாராய்ச்சி நடக்கும் போது, தௌரானா டியூரேஷன், அது நடக்கும் போது, ஹமே மீன்ஸ் எங்களுக்கு, ஜமீன் கி சதக்கே பகுத் நீச்சே, ஜமீனா ஃப்ளோர், தரையோடைய, சதக்னா மேல் பரப்பு, தரையோட மேல் பரப்புல இருந்து, பகுத் நீச்சே மீன்ஸ் ரொம்ப நியர், கீழே, பகுத் நீச்சா ரொம்ப கீழே, கொஞ்சம் கீழே வந்து, தபேனா புதைக்கப்பட்டுள்ள, பரீடா இருக்கக்கூடிய, பிராச்சீன பழங்காலத்து, தீவாரோக்கே ஹிஸ்ஸே, தீவாரோனா வால், சுவரோடைய ஹிஸ்ஸேனா கால்குலேஷன், அந்த வால் எவ்வளவு கட்டியிருக்காங்க, எவ்வளவு திக்னஸ் இருக்கு, அந்த மாதிரி ஹிஸ்ஸே சொல்லுவோம் இல்லையா, ஹிஸ்ஸே மீன்ஸ் கால்குலேஷன், அதை பத்தின கால்குலேஷனும், और மீன்ஸ் அண்ட் மற்றும் कुछ गुंबदों और इमारतों के ऊपरी हिस्से मिली. कुछ மீன்ஸ் சம், சில, கும்பந்தம் மீன்ஸ் இந்த குவி மாடங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, டோம்ஸ், அந்த டோம் ஷேப்ல இருக்கும் இல்லையா அது, அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், இமாரத்தோ மீன்ஸ் பில்டிங்ஸ், அங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் உடைய ஊப்பரி ஹிஸ்ஸே மிலி, ஊப்பரி மீன்ஸ் உயரத்தோடைய, அந்த உச்சியோடைய, ஹிஸ்ஸே மீன்ஸ் கால்குலேஷனும், மிலை மீன்ஸ் கிடைச்சுதான், அவங்களுக்கு அகலார வச்சு பண்ணும் போது அவங்களுக்கு அதோடைய கால்குலேஷன்ஸ் எல்லாமே கிடைச்சது. हम बहुत दूर नहीं जा सके क्योंकि ना तो अधिकारियों से इसकी
मंजूरी मिली और ना ही हमारे पास इस काम को जारी रखने का சரி. हम மீன்ஸ் நாங்க பகுத் தூர் தூர்னா தூரம் ரொம்ப தூரம் பகுத் தூரம் ரொம்ப தூரம் நகி ஜா சகே நகி ஜா சகேனா போக முடியும் ஜானா போறது சகேனா முடியும்னு அர்த்தம் ஜா சகேனா போக முடியும் நகி வந்தனால போக முடியல எங்களால ரொம்ப தூரத்துக்கு போக முடியல கியோங்கி மீன்ஸ் ஏனென்றால் ஏன் அப்படின்னா நாத்தோ அதிகாரியும் சே இஸ்கே மஞ்சூரி மிலி அதிகாரியும் சே அதிகாரினா அங்க இருக்கக்கூடிய அத்தாரிட்டி அவங்க கிட்ட இருந்து இஸ்கி மஞ்சூரி மிலி மஞ்சூரி மீன்ஸ் அங்கீகாரம் அப்ரூவல் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அங்க இருக்கிற அதிகாரிகள் வந்து இவங்களுக்கு இந்த தூரம் போய் ஆராய்ச்சி பண்றதுக்கு அதிகாரம் கொடுக்கல தோன்னு வந்துச்சுல வந்து நெகட்டிவ் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம் அவுட் நாகி திரும்ப வந்துருச்சு அப்ப நெகட்டிவா சொல்ல போறாங்க ஹமாரே பாஸ் இஸ் காம் கோ ஜாரி ரக்னே கா சாதன் தே ஹமாரே பாஸ் எங்க கிட்ட இஸ் காம்னா இந்த வேலைய ஜாரி ரக்னே கா சாதன் தே ஜாரி ரக்னேனா தொடர்ந்து தொடர்வதற்கான அந்த வழிமுறைகள் வந்து சாதனும் இல்ல நான் சொல்லிட்டாங்க இல்லையா சோ நெகட்டிவ் வேர்டு எங்க கிட்ட அந்த சாதனமும் கிடையாது அப மைனே குதால் சோடுக்கர் ஹாத் மே கலம் உட் லீ ஹை அப் மீன்ஸ் நவ் இப்ப எங்களால அந்த அகலாய்ச்சி திரும்ப கண்டினியூ பண்ண முடியல இல்லையா சோ நாங்க என்ன பண்ணோம் இப்ப என்ன பண்ணோம் நாங்க மைனேனா நானு அதாவது நேருஜி சொல்றாரு நானு குதால் சோடுக்கர் குதால்னா மண்வெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்பெய்டு அந்த மண்வெட்டியை வந்துட்டு சோடுக்கர்னா விட்டுட்டு ஹாத் மேனு என் கையில என்ன பண்ணிட்டேன் கலம் உட்டாலி கலம்னா பேனாவை உட்டாலின்னா எடுத்துக்கிட்டேன் என் கையில மண்வெட்டியை போட்டுட்டு என்னுடைய பேனாவை எடுத்துக்கிட்டேன் அதாவது எழுத ஆரம்பிச்சுட்டாராமா பர்மை ஜப் தக் ஆजाद नहीं हो जाता और कर्म के माध्यम से वर्तमान को अपने अनुभव का हिस्सा नहीं ஓகே அது வரைக்கும் பர்னா பட் ஆனா மைனா நானு ஜப் தக்னா எது வரைக்கும் அது வரைக்கும் ஆஜாத் நஹி ஹோ ஆஜாத்னா இண்டிபெண்டன்ட் சுதந்திரமா ஆகலையோ எது வரைக்கும் நாங்க இன்னும் ஆஜாத் ஆகலையோ ஜாத்தா அவர் கர்மக்கே மாத்தியம் சே கர்ம்னா எங்களுடைய அந்த வேலை செய்யற வேலையோடைய மாத்தியம் அந்த கர்மத்தோட வழியாக வர்த்தமான்கோ அப்படின்னா அனுபவக்கா ஹிஸ்ஸா வர்த்தமானா பிரசன்ட் இப்ப நடக்கிறதோடைய அப்படியே அனுபவம்னா எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோட ஹிஸ்ஸானா கால்குலேஷன் நகி நெக்ஸ்ட் நகி பனா லேத்தா எங்களுடைய பிரசன்ட வந்து எங்களாலே உருவாக்க முடியலையோ எது வரைக்கும் எங்களுக்கு ஆஜாத் கிடைக்கலையோ அதாவது சுதந்திரம் கிடைக்கலையோ அதே மாதிரி எது வரைக்கும் எங்களுடைய பிரசன்ட எங்களாலேயே பனா லேத்தா அதாவது எங்களாலே உருவாக்க முடியலையோ அது வரைக்கும் உஸ்கே பாரேமே நகி லிக் சக்தா உஸ்கே பாரேமே அதை பத்தி வந்து நகி லிக் சக்தா நகி இஸ் த நெகட்டிவ் வேர்ட் லிக் சக்தானா எழுத முடியும் நகி லிக் சக்தா என்னால எழுத முடியாது அப்படின்னு சொல்றாரு அவர் எழுதுறதுக்காக பேரை எடுத்தாரு ஆனா சுதந்திரம் வாங்காம அதே மாதிரி எங்களால பிரசன்ட எங்களாலே உருவாக்க முடியாம நாங்க அதை பத்தி எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேருஜி முடிவு பண்ணிடுறாரு நஹி பைகம்பர் கி பூமிகா அக்தியார் கர்மை फिलहाल भविष्य के बारे में लिख सकता हूँ ना इज द नेगेटिव वर्ड அப்ப இல்லன்னு முடிய போகுது பைகம்பர் கே பூமிகா அக்தியார் பைகம்பர் தீர்க்கதரிசின்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி பூமிகானா அந்த ரோல் அந்த தீர்க்கதரிசிங்கிற பொறுப்பை அக்தியார பொறுப்பை ஏத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்துக்கிட்டு பில்ஹார் பவிஷ்யக்கே பாரேமே பில்ஹார்னா அந்த நேரத்துல இருக்கக்கூடிய பவிஷ்யக்கே பாரேமி பவிஷ்யக்கேனா எதிர்காலம் இந்த காலத்துல இருந்துகிட்டு நான் என்ன பண்ணேன் பவிஷ்யக்கே பாரேமே அதாவது பவிஷ்யனா எதிர்காலத்தை பத்தி லிக் சக்தானா எழுத முடியும் இங்க நான் முன்னாடி வந்துச்சு இல்லையா சோ நான் லிக் சக்தாகும் அதாவது எழுத முடியாது நான் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இருந்துகிட்டு எதிர்காலத்தை பத்தி நான் எழுதவும் மாட்டேன் बचा रखता है अतीत पर मैं उसके बारे में भी किसी इतिहासकार या विद्वान की तरह विद्युतपूर्ण शैली में नहीं लिख सकता பச்சா ரக்தா ஹை அத்தீத் பச்சானா காப்பாற்றப்பட்டு இருக்கக்கூடிய அத்தீத்னா பாஸ்ட் கடந்த காலத்தை வச்சுக்கிட்டு கடந்த காலம் காப்பாற்றப்பட்டு இருக்கு இப்ப வந்து அதை பத்தி எழுத முடியும் பர்னா பட் ஆனா நானு உஸ்கே பாரே மேபி உஸ்கே பாரே அதாவது அதை பத்தி பாரே மீனா அதை பற்றியும் கூட பீனா ஆல்சோ அதை பத்தி கூட கிசி இத்திஹாஸ்கார் யா வித்வான் கி தர கிசினா ஏதோ ஒரு இத்திஹாஸ்னா அந்த லிட்ரேச்சர் எழுதுவாங்க இல்லையா அவங்கள மாதிரியும் வித்வான் கி தர வித்வான் ஏதோ ஒரு இதுல சிறந்தவங்களா இருப்பாங்க இல்லையா அவங்கள மாதிரியும் விதூத்பூர்ண சைலியுமே விதூத்பூர்ண மீன்ஸ் ரொம்ப எலக்ட்ரிக்கல் ஸ்டைல் அதாவது ரொம்ப அட்ராக்டிவான ஸ்டைல்ல நகி லிக் சக்தா நகி இஸ் த நெகட்டிவ் லிக் சக்தான்னு எழுத முடியும் இது என்ன சொல்ற எழுதவும் மாட்டேன் பாஸ்ட் கடந்த காலத்தை பத்தியும் நான் வந்து ஒரு இத்திகாஸ்கார் மாதிரியும் வித்வான் மாதிரியும் என்னால எழுதவும் முடியாது அப்படின்னு சொல்றாரு மை பகலே கி ஹி தரக் अपने आज की विचारों और
क्रियाकलापों के साथ संबंध स्थापित करके ही उसके बारे में कुछ लिख सकता हूँ. ஓகே. மை பஹலே கி ஹி தர பஹலேனா ஃபர்ஸ்ட் தான் முன்னாடி மாதிரி அப்பனே ஆஜ்கே அப்பனேனா இப்ப இருக்கக்கூடிய ஆஜ்னா டுடே இன்னைக்கு இருக்க காலகட்டத்துடைய விச்சாரோன்னு ஐடியாஸ் இந்த காலத்தோடைய ஐடியாஸையும் கிரியாகலாப்போட நடவடிக்கை ஆக்டிவிட்டிஸ பத்தியும் சம்பந்த ஸ்தாபித் கற்கே சம்பந்தம்னா அதை பத்தின ரிலேஷனை ஸ்தாபித் கற்கே அதாவது நிர்ணயம் பண்றாப்புல உஸ்கே பாரேமே அதை பத்தி குச் லிக் சக்தா ஹூம் குச்னா கொஞ்சம் சிலவற்றை லிக் சக்தானா என்னால எழுத முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த காலத்தை பத்தி என்னால எழுத முடியும்னு சொல்றாரு. அதுக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா கோட் நே ஏக் பார் கஹாத்தா கோட்டேங்கிற ஒரு பர்சன் வந்து ஏக் பார்னு ஒரு முறை வந்து கஹாத்தாக்காக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இஸ் தரக்கா இத்திஹாஸ் இஸ் தரக்னா இந்த மாதிரியான இத்திஹாஸ்னா இதிகாசம் வந்து லேக்கனை இதிகாசம் எழுதுறது வந்து अतीत के भारी बोझ से एक सीमा तक राहत दिलाता है. அத்தீத்னா அந்த கடந்த கால பாஸ்டோடைய பாரி போஜ்னா சுமை பாரி போஜ்னா அந்த பாரமா இருக்கக்கூடிய அந்த சுமையை வந்து ஏக் சிமாத்தக்னா ஓரளவுக்கு ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஒரு லிமிட்டட் வரைக்கும் ராகத் திலாத்தாகை ராகத்னா ரிலீஃப் ஓரளவுக்கு நமக்கு அந்த சுமையில இருந்து துயர் நீக்கம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இத்திஹாசத்தை பத்தி எழுதுற வாசி நமக்கு என்ன பண்ண முடியுமா நம்மளோட இந்த பாஸ்ட இருக்கக்கூடிய அந்த பாரத்தை கொஞ்சம் அட்லீஸ்ட் ரிலீஃப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் அத்தீத்கா தபாவ் அத்தீத்னா அந்த கடந்த காலத்தோட தபாவ்னா பிரஷர் அதோட அந்த அழுத்தம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். தபாவ் பலாஹோ யா புரா தபாவ்னா அந்த அழுத்தம் எப்படி இருக்கலாம் பலான்னு நல்லதாவும் இருக்கலாம் யானா அல்லது புரானா கெட்டதாவும் இருக்கலாம் நல்லதாவும் இருக்கலாம் இல்லைன்னா கெட்டதாவும் இருக்கலாம். தோனோ தரக் அபிபூத் கர்த்தாகை தோனோ தரக் ரெண்டு பகுதியுமே வந்து ரெண்டு வகையிலையும் பார்த்தோம்னாலுமே அபிபூத் கர்த்தாகை அபிபூத் மீன்ஸ் ரொம்பவே ஓவர்வெல்மிங்கா சொல்றது ரொம்பவே இருக்கிறத விட எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்றத அபிபூத் சொல்லுவோம். ரொம்பவே ஓவர்வெல்மிங்கா சொல்றதாவும் இருக்கலாம். கபி கபி யக் தபாவ் दम गो टू होता है कभी कभी समटाइम्स எப்பயாவது கபினா எப்பயாவது யக் தபாவ் மீன்ஸ் இந்த அழுத்தம் வந்து தம் கோ டு ஹோத்தா ஹை தம் கோ டு மீன்ஸ் மூச்சு திணற அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கூட சில சமயம் ஆகிரும் அந்த அளவுக்கு ரொம்ப பிரஷராவும் ஆகிரும். காஸ் तौर पर उन लोगों के लिए जिनकी जड़े बहुत पुरानी सभ्यताओं में होता है. காஸ் तौर पर காஸ் ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷலா சொல்லணும் ரொம்பவே எஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா உன் லோகம் கேலியே அந்த மக்களுக்கு வேண்டி ஜின்கினா யாரோடைய ஜடே மீன்ஸ் ரூட் அவங்களுடைய யாரோடைய அந்த வேர் வந்து பகுத் புராணி ரொம்பவே பழமையான சபியத்தா நாகரிகம் அர்த்தம் ரொம்ப பழமையான சிவிலைசேஷனோட இருக்கு அவங்கதான் வந்து சொல்றாங்க. அதுக்கு மஸ்லன் மீன்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா பாரத் அவுர் சீன்கி சபியத்தாயே பாரத்னா இந்தியாவோடதும் சீனாவோடையும் சபியத்தாயும் அந்த நாகரிகங்களை எடுத்துக்காட்டா நம்மளால சொல்ல முடியும். இதுக்கு பிரஷர் ஜாஸ்தியாவும் இருக்கலாம் இல்ல கம்மியாவும் இருக்கலாம் இல்ல ரொம்ப மீடியமாவும் இருக்கலாம். அந்த பிரஷரை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எக்ஸாம்பிளா 2 கொடுத்திருக்காங்க. பாரதம் 1 சீனா 1 சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆக்கிர் மேரே விராசத் கியா ஹை ஆக்கிர்னா ஃபைனல் இவ்வளவு இதெல்லாம் பார்த்துட்டோம். பிரஷரை பத்தி பார்த்தோம் அவங்களோட இந்த ஸ்டார்டிங் எண்டிங் எல்லாமே பார்த்தோம். ஆக்கிர கடைசியா மேரினா என்னுடைய விராசத் கியா ஹை விராசத் பரம்பரைன்னு அர்த்தம். என்னோட இன்ஹெரிட்டேஜ் என்ன அப்ப என்னன்னோ சொல்றோம் நம்ம அப்ப என்னோட இன்ஹெரிட்டேஜ் என்ன மை கின் பாத்தோங்கா உத்தராதிகாரி மைனா நானு கீன் பாத்தோம் எந்த விஷயத்தோட உத்தராதிகாரி மீன்ஸ் சக்சஸர் அதாவது வாரிசு எந்த இதோடைய வாரிசு. क्या उन सबका जिसे मानवता ने दसियों हजारों साल के दौरान हासिल किया. क्या मीन्स वाट என்ன உன் சபுக்கான இது எல்லாரோடைய ஜிசே மானவத்தானே மனிதத்துவம் தான் வந்து தசியோ ஹசாரோ சால் மீன்ஸ் வருடம் தசியோ ஹசாரே மீன்ஸ் 1000 தசியோ மீன்ஸ் 10 அதாவது 10,000 வருடங்களால தௌரான அந்த டியூரேஷன்ல ஹாசில்னா வந்து அதை அச்சீவ் பண்றது. இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க எல்லாரோட மனிதத்துவமும் தான் இந்த
10,000 வருஷங்கள்ல இதை அடைஞ்சிருக்கா, இதை அச்சீவ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உஸ்கி விஜயோं की உல்லாஸ் का உஸ்கினா அவங்களுடைய விஜயம்னா சக்சஸ், அவங்களோட வெற்றியோடைய உல்லாஸ்னா சந்தோஷம், ஹாப்பினஸும் சரி. உஸ்கி பராஜயோं की दुखद யந்திரணா का உஸ்கினா அவங்களுடைய பராஜயம்னா டிஃபீட், அவங்களோட தோத்ததோடைய துக்கியத்னா துக்கது மீன்ஸ் ரொம்ப சேடா ஃபீல் பண்றது, ரொம்ப கஷ்டப்படுறதோட யந்திரன் மீன்ஸ் அவங்களுடைய சோகத்தோடைய வேதனையா கூட இருக்கலாம். மாணவக்கே உன் ஹைரத் ஹைரத் अंगेज साहसिक कार्य का जिनकी शुरुआत युगों पहले हुई और जो अब भी जारी है. மாணவ மனுஷங்களுடைய உன் ஹைராத் அங்கேஜ் மீன்ஸ் அற்புதமான அந்த சாகசம் சொல்லுவாங்க, அந்த அற்புதம். ஹைராத் மீன்ஸ் ரொம்ப ஷாக்கிங்கா அமேசிங்கா இருக்கக்கூடிய சாகசிக் காரியம், அதாவது ரொம்ப கரேஜான, ரொம்ப சாகசம், அட்வென்ச்சரஸான இருக்கக்கூடிய காரியம்னா அந்த காரியங்களுக்கும் சரி. ஜின்கி ஷுருவாத் யுகம் பகலே ஹுயி, ஜின்கினா அவங்களுடைய ஷுருவாத் யுகம் மீன்ஸ் அந்த பீரியட் யுகம், ஷுரியாத் அதாவது அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து பகலே, அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு முன்னாடியே அதாவது நடந்துச்சு, அவங்களோட அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஜோ அப் பி ஜாரி ஹை, அப் மீன்ஸ் நான் இந்த காலத்துல கூட என்ன ஆயிட்டு இருக்கு, ஜாரின்னு நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த காலத்துல கூட அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அவர் ஹமே ஆகர்ஷித் கர்த்தி ஹை, அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஹமே நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆகர்ஷித் கர்த்தி, ஆகர்ஷித்னு அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க, அவங்களோட இந்த சாகசம்ல நம்மள என்ன பண்ணிட்டு இருக்க, ஈர்த்துக்கிட்டு இருக்க, அட்ராக்ட் பண்ணிட்டு தான் இன்னமும் இருக்கு. மை இஸ் சபுக்கா வாரிசும், மைன நானு, இஸ் சபுக்கா இந்த எல்லாரோடைய வாரிஸ்னா இந்த எல்லாரோடைய வாரிசும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவங்க எல்லாருமே என்னுடைய பிரிசீடர் தான், என்னுடைய முன்னோடிகள் தான் இவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்றாரு. साथ ही उस सबका भी जिसमें पूरी मानव जाति की साझेदारी है. சாத்தினா அது கூடவே, உன் சபுக்கானா அந்த எல்லாருடைய, ஜிஸ்மே பூரி மாணவ ஜாதிக்கு, ஜிஸ்மேனா அதுல இருக்கக்கூடிய பூரி மாணவ ஜாதி, பூரி மீன்ஸ் ஹோல், எல்லா மாணவ ஜாதி மீன்ஸ் மனிதர்களுடைய சாஜேதாரி மீன்ஸ் பார்ட்னர்ஷிப், அதாவது இது நல்ல ஒரு சக்சஸர், நல்ல ஒரு அற்புதமான சாகசம் பண்றவங்களுடைய சக்சீடர், அவங்களுடைய அந்த வாரிசுன்னு சொன்னார் இல்லையா. சோ அந்த சக்சீடர் யார் அப்படின்னா அந்த பூரி மாணவ ஜாதி, அந்த இருக்கிற எல்லா மாணவ ஜாதியுமே, இருக்கிற எல்லா மனுஷங்களுமே என்னுடைய அவங்களுடைய வாரிசு தான் நானு அப்படின்னு சொல்றாரு. சாஜேதாரி மீன்ஸ் பார்ட்னர்ஷிப், எல்லாருக்குமே அதுல ஒரு பார்ட்னர்ஷிப் உண்டு, எல்லாருக்குமே அதுல ஒரு பங்கு உண்டுங்கிறத சொல்றாரு. ஹம் பாரத் வாசியோं की विरासत में एक खास बात है. हम மீன்ஸ் நம்ம பாரத்வாசினா பாரதத்துல வாழக்கூடியவங்கள, விராசத் மீன்ஸ் நம்மளுடைய அந்த பரம்பரையில காஸ்னா ஸ்பெஷல், ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. பாத்னா விஷயம், ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா ஜோ அனோக்கி நகி ஹை, ஜோ மீன்ஸ் யாருமே, அனோக்கி மீன்ஸ் யூனிக், யாருமே தனித்துவமானவங்க கிடையாது. யாருமே எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்பெஷல் தான், யாருமே கொஞ்சம் கம்மி அப்படிலாம் யாருமே கிடையாது. அனோக்கி நகி யாருமே ஸ்பெஷல் யூனிக் கிடையாது. क्योंकि मीन्स ஏனென்றால் कोई व्यक्ति औरों से एकदम अलग नहीं होता. कोई व्यक्ति மீன்ஸ் எந்த ஒரு व्यक्तिனா பர்சன், எந்த மனுஷங்களுமே औरों மற்றவங்கள்ல இருந்து एकदम अलग नहीं होता. अलग மீன்ஸ் டிஃபரெண்ட், नहीं होताன்னு வந்ததுல அசோ டிஃபரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. யாருமே ஒருத்தவங்கல இருந்து இன்னொருத்தவங்க வித்தியாசப்பட்டவங்க இல்ல. अलबत्ता एक बात हम लोगों पर विशेष रूप से लागू होती है. அல்பத்தா மீன்ஸ் அப்படி இருந்தாலும், ஹவவர் எப்படி இருந்தாலும், ஏக் பாத் ஒரு விஷயத்த ஹம் லோகம் நம்ம மக்கள் கிட்ட, லோகம் மீன்ஸ் மக்கள், நம்ம மக்கள்ல மேல விசேஷ ரூப்சே லாகு ஹோத்தா ஹை. விசேஷ ரூப்சே ரொம்ப தனித்துவமான விசேஷமான ஒரு வடிவத்துல லாகு ஹோத்தா ஹைன்னு அப்ளை பண்ண முடியும். அதாவது நம்ம விசேஷமா அவங்கள சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னா ஜோ ஹமாரி ரக்த் மான்ஸ் அவுட் अस्थियों में समाई है. ஜோ ஹமாரே நம்மளுடைய ரக்தனா ரத்தமும் சரி, மான்ஸ்னா நம்மளுடைய கறி, அதாவது சதை, மான்ஸும் சரி, அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் அஸ்தியோ மீன்ஸ் நம்மளுடைய எலும்புகளுடைய சமாய் மீன்ஸ் ஈக்குவல், அதாவது ஈக்குவலா இருக்கு, அதாவது கொள்ளளவு எப்படி இருக்கு, ரொம்ப ஈக்குவலா இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம எல்லாருமே ஈக்குவல் தாங்கிறது நம்மளால சொல்ல முடியும்னு சொல்றாரு.
इसी विशेषता से हमारा वर्तमान रूप ही बना है. इसी विशेषता இந்த இசி மீன்ஸ் இந்த விசேஷம் இந்த ஸ்பெஷாலிட்டியை வச்சுதான் ஹமாரா நம்மளுடைய வர்த்தமான் ரூபி வர்த்தமான் மீன்ஸ் பிரசன்ட் நம்மளோட பிரசன்ட வந்து பனாகை நம்ம பனானா செஞ்சிருக்கோம் நம்மளோட பிரசன்ட இப்படிதான் உருவாக்கி இருக்கோம். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஹமாரா பாவி ரூப் பனேங்கா ஹமாரா நம்மளுடைய பாவி மீன்ஸ் பவிஷ்யன்னு அர்த்தம் அதாவது ஃபியூச்சர் பாவி ரூப் பனேகனா நாங்க செய்வோம் இனிமேல்ட்டுக்கும் நம்ம அப்படிதான் அதை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்ல இந்த விசேஷத்தை வச்சுதான் அதாவது எல்லாரும் ஈக்குவலுங்கிறத வச்சுதான் நம்ம ஃபியூச்சரை கூட உருவாக்குவோம். इसे विशिष्ट विरासत का विचार और वर्तमान पर इसे लागू करने की बात एक लंबे अरसे से मेरे मन में घर किए है. इसी विशिष्टனா ஸ்பெஷல் இந்த ஸ்பெஷலான விராசத் கா விசார் விராசத்னா இந்த ஹெரிட்டேஜ் அதாவது இந்த பரம்பரையோடைய விசார்னா ஐடியா இந்த மாதிரியான ஒரு ஐடியாவும் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் வர்த்தமான் பர் இசே லாகு கர்னேக்கு வர்த்தமான பிரசன்ட் இந்த பிரசன்ட்ல இசே லாகு கர்னேனா அப்ளை பண்றதாக நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கான கி பாத்னா அந்த விஷயம் ஏக் லம்பே அர்சேசே லம்பேனா ஒரு ஹியூஜ் ரொம்ப பெரிய ஒரு நீண்டமான அர்சேனா ரொம்ப நீண்ட நேரமா ரொம்ப நீண்ட காலமா மேரே மண்ண மனசு என்னுடைய மனசுல கர்கியன வீடு அமைச்சு இருக்குது அதாவது என்னோட மனசு ரொம்ப காலமா இருந்துகிட்டேதான் இருக்கு. மை இசைக்கே பாரேமே லிக்னா சாக்தாகும் மை இசைக்கேனா இத பத்தி பாரேமேனா அதை பத்தி தான் லிக்னா எழுதுறதுக்கு சாக்தானா விரும்புறேன் நான் அதை பத்தி எழுதுறதுக்கு மட்டும்தான் நான் வந்து விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. विषय की कठिनाई और जटिलता मुझे भयभीत करती है. விஷயம்னா அந்த விஷயம் அந்த சப்ஜெக்டோடைய கடினாயினா ஹார்ட்ஷிப் அதோட அந்த கடின தன்மையும் ஜட்டிலத்தா காம்ப்ளெக்சிட்டி அதாவது அதோட சிக்கல் தன்மையும் முஜே பயபித் கர்த்தி பயபித்து பயமுறுத்துது அது என்னைய வந்து பயமுறுத்துது அது என்னைய அது சிக்கலானதாச்சு அததும் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துட முடியுமான்னு பயமா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. मुझे लगता है कि मैं सतही तौर पर इसका ஸ்பர்ஷ ஹி கர் சக்தா முஜேனா எனக்கு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா கீமை சதாஹி தௌர்னா மேலோட்டமா அட்லீஸ்ட் இஸ்கா ஸ்பர்ஷ ஹி கர் சக்தா ஸ்பர்ஷ் மீன்ஸ் டச் பண்ணிட அட்லீஸ்ட் என்னால முடியும் ஸ்பர்ஷ்னா டச் பண்றது மேலோட்டமா அட்லீஸ்ட் என்னால அதை கர் சக்தனை செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம் மேலோட்டமா அட்லீஸ்ட் அதை என்னால உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட முடியும் அப்படின்னு நம்புறாரு அப்படின்னு நேரு இந்த ஸ்டோரியை இங்க முடிக்கிறாரு. ஓகே இந்த நிறைகுளம் சேனல் பிடிச்சிருந்தாலும் சரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.